முதல்ல நம்ம இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ், அதாவது என்ன பயன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட் நீங்க மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச உடனே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல மெச்சூரிட்டி பீரியட் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியல, முன்னாடியே க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா ப்ரீமெச்சூர் க்ளோஸரும் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இதை பத்தின விரிவான தகவல் 1 by 1 பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட் நீங்க மெச்சூரிட்டி பீரியடான 5 வருஷம் கழிச்சு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு பாஸ்புக் எடுத்துட்டு போங்க. அந்த பாஸ்புக்கோட சேர்த்து அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த மெச்சூரிட்டி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து நீங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த அக்கௌண்ட் ஹோல்டர், அதாவது யார் பேர் மேல அக்கௌண்ட் இருக்கு, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க எந்த டேட்ல இறந்துட்டாங்களோ அந்த டேட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த வட்டியோ அந்த வட்டியை ஆட் பண்ணி தருவாங்க. ஒருவேளை இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்து ஜாயிண்ட் அக்கௌண்டோட இன்னொரு அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்களோட மனைவியா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க இந்த அக்கௌண்ட் கண்டினியூ பண்ணணும் மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு அந்த மனைவிக்கு ஒரே